என்றும் இறைவன் அருள் தேடும் துலாம் ராசி நல் உள்ளங்களே வணக்கம். துலாம் ராசியினருக்கான செப்டம்பர் மாத பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, தங்கள் பிடிவாதம் தங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும். கொஞ்சம் விட்டுக்கொடுத்தால் நீங்கள் வாழ்வின் உயர்ந்த இடத்தை பிடிக்கலாம். கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 11 செப்டம்பர் 2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து புதன் அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். செப்டம்பர் 14 2025 அன்று அயன சயன போக ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் ராசிக்கு மாறுகிறார். 15 செப்டம்பர் 2025 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16 செப்டம்பர் 2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து சூரியன் அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 29 செப்டம்பர் 2025 அன்று அயன சயன போக ஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுகிறார். பலன்கள் என்று பார்த்தால் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடும். அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து முடிக்கும் குணமுடைய துலா ராசியினரே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுப்பீர்கள். விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. எதிர்க்கட்சியினரின் உதவி கிடைக்கும். கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைவர். உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும். மூத்த கலைஞர்களிடம் சில நுணுக்களை கற்றுத் தெளிவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். சித்திரை 3-4 பாதங்கள் என்று பார்த்தால் இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்கச் செய்யும். எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுவாதி என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரும். விசாகம் 1-2-3 பாதங்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் அவ்வப்போது ஏதாவது தடங்கல் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டுக்கள் கிடைக்கும். குடும்பத் தலைவிகள் என்று பார்த்தால் குடும்பத்தில் அந்நியர்களின் தலையீடு உண்டாகும். அவற்றை பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். தாயாரின் உடல்நிலையில் பிற்போக்கான நிலை உண்டாகும். அதனால் உங்களுக்கு கவனம் தேவை. பரிகாரம் என்று பார்த்தால் மகாலட்சுமியை வணங்க கடன் பிரச்சனை தீரும்.
மன நிம்மதி கிடைக்கும். அல்லது பெருமாளுக்கு புதன்கிழமை அன்று துளசி மாலை அணிவித்து வணங்குவது நல்லது. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்த்தால் செவ்வாய் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் 13 14. அதிர்ஷ்ட தினங்கள் என்று பார்த்தால் 7 8 ஆகும். இத்துடன் துலாம் ராசிக்கான செப்டம்பர் மாத பலன்களை பார்த்துவிட்டோம். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கட்டும். அடுத்த மாத ராசி பலனில் மீண்டும் நாம் சந்திப்போம். எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரட்டும். நன்றி, வணக்கம்.